தமிழ் சினிமாவின் 40 ஆண்டு கால இரட்டை குழல் துப்பாக்கி ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும், 100 ஆண்டு கால தமிழ் சினிமாவின் 60 ஆண்டு கால பொக்கிஷம் கமல்ஹாசன். ஆம், 6 வயதில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி 60 ஆண்டுகளை சினிமா துறைக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் நாயகன்தான் கமல்ஹாசன். இப்படி கமல் 6லிருந்து 60 வரை தமிழ் சினிமாவில் பங்கெடுத்துக் கொண்டிருக்க அபூர்வ ராகங்களில் அறிமுகமாகி 6லிருந்து 60 வரை திரைப்படத்தில் சிறந்த நடிகனாக ஜொலித்து தனக்கே உரிய ஸ்டைல் நடிப்பினால் சூப்பர் ஸ்டாராக உயர்ந்தவர்தான் ரஜினிகாந்த். பின்னர் இருவரும் பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியின் ஹிட் நாயகர்களாக வளர்ந்தனர். இருவரின் திரைப்படங்களின் வெளியீடு இல்லாமல் தமிழ் ரசிகர்களுக்கு பண்டிகை நாட்கள் இல்லை என்றானது. ஆம், ரஜினி கமல் நடித்த திரைப்படங்கள் தீபாவளி அன்று வெளியானால் இருவரின் ரசிகர்களுக்குமே அது டபுள் தீபாவளியாக அமைந்தது. தங்களது தமிழ் படங்கள் மூலம் கமலும் ரஜினியும் நேரடியாகவே மோதிக்கொண்ட பல சுவாரஸ்யமான போர்க்களங்களை தமிழ் திரையரங்குகள் சந்தித்தன. அந்த போர்க்களங்களில் சில முறை ரஜினியும், சில முறை கமலும், சில முறை இருவருமே சேர்ந்து வெற்றியும், ஓரிரு முறை இருவருமே தோல்வியடைந்த கதைகளும் நடந்துள்ளது. ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் திரைப்படங்கள் வெளியாகும் நாட்கள்தான் எங்களின் உண்மையான தீபாவளி நாள் எனச் சொன்னார்கள் அவர்களது ரசிகர்கள். இப்படி பண்டிகைகளும் சினிமாவும் தமிழகத்தில் பின்னி பிணைந்திருப்பதை தமிழ் சினிமா வரலாறு சொல்லும். வருடம் 1978. சட்டம் என் கையில் என்ற தன் முதல் முழுநீள மசாலா திரைப்படம் மூலம் ரசிகர்களின் காதல் இளவரசனாக கமல்ஹாசன் வளர்ந்து வந்த நேரம் அது. அதே நேரம் முள்ளும் மலரும், பிரியா போன்ற திரைப்படங்களின் வெற்றி மூலம் ஒரு சூப்பர் ஸ்டாராக ரஜினிகாந்த் விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டிருந்தார். அதே ஆண்டுதான் கமல் ரஜினி இணைந்து நடித்த இளமை ஊஞ்சலாடுகிறது மற்றும் அவள் அப்படித்தான் போன்ற படங்களும் வெளியாகின. இறுதியாக 1979 இருவரும் இணைந்து நடிப்பதை கைவிட்டனர். அந்த வகையில் நினைத்தாலே இனிக்கும் இவர்கள் இருவரும் இணைந்து நடித்த கடைசி படம் எனும் சிறப்பை பெற்றது. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். இணைந்து நடிப்பதை கைவிடுவது என்பதில் இருந்து இவர்கள் இருவருக்குமான சந்தை உருவாகத் தொடங்கியது. 1983 ஆண்டு தீபாவளி நாளில் கமல்ஹாசன் நடிப்பில் தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படமும் ரஜினியின் நடிப்பில் தங்கமகன் திரைப்படமும் வெளியானது. இரண்டுமே கமர்ஷியல் படங்களாக அமைந்து வெற்றி படங்களாக மாறின. ஆனால் கமல்ஹாசனின் மசாலா ரஜினிகாந்தின் மசாலாவை விட சற்று சுவாரஸ்யமாக இருந்ததால் கமலே இந்த போட்டியில் வெற்றி பெற்றார். 263 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கண்டது தூங்காதே தம்பி தூங்காதே. தம்பி தம்பி, no! Just leave me alone. நீ அம்மா கூட சந்தோஷமா இரு. என்னால இந்த பழக்கத்தை மாத்திக்க முடியாது. நீ you go away, please go away. Manager, doctor, தம்பி நான் சொல்றேன். நீ தம்பி டாக்டர், இன்ஜெக்ஷன் டைம் ஆச்சு, எல்லாரும் எங்க போறீங்க? மேனேஜர், டாக்டர். 1984 ஆண்டு தீபாவளி திருநாள் அன்று கமல்ஹாசன் நடிப்பில் எனக்குள் ஒருவன் திரைப்படமும் ரஜினிகாந்தின் நடிப்பில் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படமும் வெளியானது. இவ்விரு திரைப்படங்களில் ரஜினிகாந்த் நடித்த நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படம் 175 நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்றது. கமல்ஹாசனுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கியிருந்த எனக்குள் ஒருவன் நல்லவனுக்கு நல்லவன் அளவிற்கு வெற்றி பெறாததால் இம்முறை திரைக்களத்தில் வென்றவர் ரஜினிகாந்த். செல்ல சிட்டுக்கு பிறகு முளைத்தது, ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் உறவு முறிந்தது.
தந்தையும் இல்லை அன்னையும் இல்லை கனவா வெறும் நினைவா நெஞ்சிலே வரும் பந்தமே தொட கதையா சிறு கதையா சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது 1985 ஆண்டு தமிழ் புத்தாண்டு அன்று அடுத்த கோதாவில் இறங்கினர் கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும். ஆம், கமல்ஹாசன் நடித்த காக்கிச் சட்டை திரைப்படமும் ரஜினிகாந்தின் நான் சிகப்பு மனிதன் திரைப்படமும் ஒரே நாளில் வெளியானது. ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த காக்கிச் சட்டை சூப்பர் ஹிட் பாடல்களால் ரசிகர்களை கவர்ந்தது. எஸ். ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த நான் சிகப்பு மனிதன் ராபின்ஹுட் ஸ்டைலில் அமைந்திருந்தது. ரஜினிகாந்தின் மாசான ஸ்டைலான நடிப்பில் இப்படம் ரசிக்க வைத்திருந்தாலும் வசூல் கோதாவில் வென்றது என்னவோ கமல்ஹாசனின் காக்கிச் சட்டை படம்தான். நம்ம சிங்காரி சரக்கு சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது எனக்கு நான் விட்டறிஞ்ச சல்லிய அட ஊத்துக்கிட்டு மில்லிய நான் விட்டறிஞ்ச சல்லிய ஊத்துக்கிட்டு மில்லிய குதிரை மேல ஏறி போய் வாங்க போற டில்லிய சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. 2 வருடம் கழித்து 1986 ஆண்டு தீபாவளி தினத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் படிக்காதவன் திரைப்படமும் கமல்ஹாசன் நடிப்பில் ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படமும் வெளியானது. இந்த 2 திரைப்படங்களுக்கும் பெரும் எதிர்பார்ப்பு நிலவிய அச்சூழலில் கல்யாணராமன் திரைப்படத்தின் 2ஆம் பாகமான ஜப்பானில் கல்யாணராமன் படிக்காதவன் முன் சற்று இறங்கியே சென்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் ரஜினிகாந்தின் படிக்காதவன் திரைப்படம் 200 நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்தது. என்ன உடம்பெல்லாம் சேரு? ஒண்ணு இல்ல, சகோதர ஒருத்தன் கார்ல வேகமா போனா போற சாக்குல சேத்தியும் அள்ளி அரைச்சிட்டு போயிட்டா. ஏன் அந்த பக்கமே பாக்குற? அந்த வண்டியில உனக்கு வேண்டியவங்க யாராவது போறாங்களா? ஆமா சார், எல்லா பக்கமும் வேண்டியவங்க தான் இருக்காங்க. அடடே, நல்லாவே பேசுறியே. சரி வா, நீ எங்க போகணும்? உன்னை விட்டுட்டு போறேன். என்ன சார், நீங்க கூட விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒருத்தரை விட்டுட்டு போறவங்க தானே ராஜா. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன்னு சொன்னேன். பரவாயில்ல சார், என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்தே போறேன். 1987 ஆண்டு தீபாவளி திருநாள் ரஜினி கமல் ரசிகர்களுக்கு சரவெடி தீபாவளியாக அமைந்தது. ஆம், ரஜினிகாந்த் தனது சொந்த தயாரிப்பில் மாவீரன் திரைப்படத்திலும் கமல்ஹாசன் கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் புன்னகை மன்னன் திரைப்படத்திலும் நடித்திருந்த 2 திரைப்படங்களுமே ஒரே நாளில் வெளியாகின. கடந்த 2 முறை வென்ற ரஜினி இம்முறை மிக பெரும் தோல்வியை பெற்று கமலின் புன்னகை மன்னன் மிகப்பெரிய வெற்றியை சாத்தியமாக்கியது. இப்படியாக ரஜினி கமலின் ரசிகர்கள் தங்கள் தலைவனின் திரைப்படங்கள் வெளியாகும் நாட்களில் திருவிழா கோலம் பூண்டனர். ஆனால் ரசிகர்களின் உண்மையான யுத்தம் 1987 தான் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. ரஜினிகாந்தின் மனிதனும் கமல்ஹாசனின் நாயகனும் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஒரே நாளில் வெளியானது. மனிதன் மசாலா வாசனையுடன் பூக்கலாக இருந்தாலும் கமல்ஹாசனின் நாயகன் திரைப்படம் கலைநேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு வெற்றி வாகை சூடியது. ரஜினி ரசிகர்களும் கமலின் ரசிகர்களும் நேரடியாக மோதிக்கொண்ட தருணமும் இந்த போட்டியில்தான் ஆரம்பித்தது. மணிரத்னத்தின் வருகையை தமிழகம் மௌன ராகத்தினால் உணரத் தொடங்கியிருந்த காலம் அது.
அக்காலகட்டத்தில் மட்டுமல்ல, இப்போது பார்த்தாலும் பார்ப்பவர்களின் மனதில் தீராத தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படமாக நாயகன் அமைந்தது. அற்புதமான பாடல்கள், சிறந்த நடிப்பு, அத்தோடு ஒப்பிட்டால் மனிதன் திரைப்படம் சாதாரணமான ஒரு கமர்ஷியல் திரைப்படமாக இருந்து நாயகன் முன்பு சற்றே சறுக்கியது. கூலி ஜாஸ்தி கேட்ட ஒரு யூனியன் லீடர் அவனை நாய் சுடுற மாதிரி சுட்டு கொண்டுட்டு அடுத்த நாள் மடையில குத்தி நின்னா பார். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். ஒரு அப்பாவி கிழமை அவனை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் அடிச்சு கொன்னுட்டு தற்கொலை சொன்னா பார். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். கோணியும் தகர டப்பாவையும் கூரையா வச்சுட்டு வாட ஜனங்களுக்கு மத்தியில புல்டோசர் விட்டு அடிச்சான் பார் ஒரு சேட் கம்நாட்டை. அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். உங்க அம்மாவை நடு ராத்திரில சுட்டு கொன்னா பார். அவன் நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். ரஜினி தன்னுடைய பாதை இதுதான் என்பதில் மிக தீவிரமாக இருந்ததால் தொடர்ந்து மாஸ் ஹீரோ திரைப்படங்களை கொடுத்துக் கொண்டிருந்தார். 1988 5 நாட்கள் இடைவெளியில் தர்மத்தின் தலைவனும் சத்யாவும் வெளிவந்தன. இரண்டுமே ஹிந்தியில் இருந்து ரீமேக் செய்யப்பட்ட படங்கள்தான். இதில் தர்மத்தின் தலைவன் படத்தில் ரஜினி வழக்கமான தன் நகைச்சுவை கலந்த ஆக்ஷன் கதாபாத்திரத்தில் நடித்து தன் ரசிகர்களை குஷிப்படுத்தியிருந்தார். சார் காலேஜுக்கா போறீங்க? ஆமாங்க. தூள் செத்தாருங்க எல்லாரும். இப்படியே போங்க, நீ வாமா. எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. நாட்டுல ஏதோ நல்ல நடந்திருக்கு போகுது. ஏன் இன்னும் பஸ்ஸே வரல? இங்க வர கொடுமை. நாயகன், 3ஆம் பிறை என கமல் நடிப்பிற்கு முக்கியத்துவம் தரும் வேடங்களில் நடிக்கத் தொடங்கிய காலகட்டம் அது. அதனால் சத்யா படத்திற்கு கூடுதல் எதிர்பார்ப்பும் நிலவியது. ரிலீஸுக்கு முன்பே கமல் போல தாடி வைத்து அவருடைய கெட்டப்பில் சுற்றிய ரசிகர்கள் ஏராளம். அந்த எதிர்பார்ப்பை கொஞ்சமும் ஏமாற்றாமல் அரசியல்வாதிகளை நம்பி ஏமாறும் பட்டப்படிப்பு படித்த இளைஞர் வேடத்தில் கமல் அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். அதனால் தர்மத்தின் தலைவனுடன் போட்டி போட்டு சத்யாவும் வெற்றி பெற்றது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் வடையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்கிறது கொடு கொடு தென்றல் காற்றும் சில நேரம் சிறு 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 சிறுகள் படப்பட துடிக்குது எங்கும் அதன் பின்னர் 1989 கமல்ஹாசனின் வெற்றி விழாவும் ரஜினிகாந்தின் மாப்பிள்ளையும் ஒரே சமயத்தில் வெளியானது. இதில் இரண்டுமே கமர்ஷியல் திரைப்படங்களாக அமைந்திருந்தாலும் மாப்பிள்ளை படத்திற்கே பாக்ஸ் ஆபீஸ் வெற்றி கிடைத்தது. பிரதாப் போத்தன் இயக்கத்தில் வெளிவந்த வெற்றி விழா திரைப்படத்தில் பிரபுவுடன் இணைந்து நடித்திருந்தார் கமல்ஹாசன். ஆனால் மாப்பிள்ளை திரைப்படத்தில் திமிர் பிடித்த மாமியாரை அடக்கும் வேடத்தில் ரஜினிகாந்த் நடித்து ரசிகர்களை விசிலடிக்க வைத்தார். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? எதுக்கு? என் மகளை விட்டு போறதுக்கு. தாலி கட்டி ஏத்துக்கிட்ட பொண்டாட்டிய காலமில்லா காப்பாத்துறதா ஒரு நல்ல ஆம்பளைக்கு அடையாளம். அதை விட்டுட்டு ஓட சொல்றீங்களே, அதுக்கப்புறம் உங்க பொண்ணோட கதி என்ன ஆகும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு 1000 பேர் வருவாங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை இருந்தாதான் மரியாதை கௌரவம். ஒரு பொண்ணுக்கு 1000 மாப்பிள்ளை இருந்தா அதுக்கு அர்த்தமே வேற. Shut up. இந்த ராஜராஜேஸ்வரியோட பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கு? கட்ட தாலியை வாங்குறதுக்கு பணம் இருக்கு. உங்க பொண்ணை வாழ்நாள் போல உட்கார வச்சு சோறு போட வளைக்கிறதுக்கு கையில பலம் இருக்கு. என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு உண்டாக்குறதுக்கு ஆண்மை இருக்கு. 1990ஆம் ஆண்டின் போகி பொங்கல் தமிழ் ரசிகர்களுக்கு போட்டி பொங்கலாக அமைந்தது. ரஜினிகாந்தின் பணக்காரன் படமும் கமல்ஹாசனின் இந்திரன் சந்திரன் திரைப்படமும் இந்த பொங்கலில் ஒரே நாளில் வெளிவந்தன. இதில் இந்திரன் சந்திரன் திரைப்படம் ஹாலிவுட் திரைப்படத்தின் தழுவலாக வெளியாகி ரசிகர்களின் நெஞ்சில் நிற்காமல் ரஜினிகாந்தின் பணக்காரன் ரசிகர்களின் ஆதரவை பெற்றது. புருஷ பொஞ்சாதி பொருத்தந்தா வேணும், பொருத்தம் இல்லாட்டி வருத்தந்தா தோணும். அமைஞ்சாது போல கல்யாணம் பண்ணு, இல்ல நீ வாழு தனியாளா நின்னு. முதலில் யோசிக்கணும், பிறகு நேசிக்கணும். மனசு ஏத்துக்கிட்டா சேர்த்துக்கிட்டு வாழு.
உனக்கு தகுந்தபடி குணத்தில் சிறந்தபடி இருந்தா ஊரறிய மாலை கட்டி போடு. சொத்து வீடு வாசல் இருந்தாலும் சொந்தம் பந்தம் எல்லாம் அமைஞ்சாலும் அடவுள்ள ரெண்டு வட்டா விட்டா கல்யாணம் தான் கசக்கும். 1991ஆம் ஆண்டு ரஜினிகாந்தின் நடிப்பில் தளபதியும் கமல்ஹாசன் நடிப்பில் குணா திரைப்படமும் ஒரே நாளில் வெளிவந்து தமிழ் திரை வரலாற்றில் இன்று வரை பேசப்படும் ஒரு போட்டியாக உள்ளது. இதில் மணிரத்னம் ரஜினி முதல் முறை கூட்டணி போடுவதால் தளபதி படத்திற்கு அதுவரை இல்லாத அளவிற்கு அதிக திரையரங்குகள் ஒதுக்கப்பட்டன. மேலும் இவ்விரு படங்களில் தளபதி திரைப்படமே மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. உங்களுக்கு எங்களை பிடிக்கல இல்ல? நீங்க பெரிய எடுத்து பிள்ளை, படிச்சிருக்கீங்க, வசதியான குடும்பம். எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க நல்ல செஞ்சா கூட உங்களுக்கு பிடிக்காது இல்ல? ஆமா, பிடிக்காது. அதுவும் உன்ன மாதிரி ரவுடித்தனம் பண்றவங்கள எனக்கு பிடிக்காது. இது சூர்யா சார், வருஷாதீங்க. மரியாதை சூர்யா. மணிரத்னத்தின் தளபதி திரைப்படம் வெறும் கமர்ஷியல் சினிமாவாக மட்டுமல்லாமல் நல்ல கதையம்சத்தையும் ரஜினிகாந்த், மம்முட்டி, ஸ்ரீவித்யா போன்றோரின் அற்புதமான நடிப்பையும் உள்ளடக்கியிருந்தது. அன்று வசூல் ரீதியாக தளபதி திரைப்படம் வெற்றி பெற்றிருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் குணா தளபதி 2 திரைப்படங்களுமே கிளாசிக் வரிசையில் ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்படுகிறது. ரஜினி பெற்றிருந்த மாபெரும் வெற்றியை அடுத்த வருட தீபாவளி நாளில் அவரிடமிருந்து பறித்தார் கமல்ஹாசன். ஆம், அந்நாளில் வெளியான கமல்ஹாசனின் தேவர் மகன் திரைப்படம் அதே நாளில் வெளியான ரஜினிகாந்தின் பாண்டியன் திரைப்படத்தை பல மடங்கு வித்தியாசத்தில் வென்று வெற்றியை சுவைத்தது. பாண்டியன் திரைப்படம் கொஞ்சம் சொதப்பிய நிலையில் கமல்ஹாசன் சிவாஜியுடன் இணைந்து நடித்த தேவர் மகன் படம் இமாலய வெற்றியை ருசித்து இன்று வரை தமிழ் சினிமாவின் எவர்கிரீன் படமாக கொண்டாடப்படும். வெற்றிக்கு பிறகு 3 ஆண்டுகள் இடைவெளி விட்டு 1995ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு தீபாவளி திருநாளில் ரஜினிகாந்த் நடிப்பில் முத்து திரைப்படமும் கமல்ஹாசனின் நடிப்பில் குருதிப்புனல் திரைப்படமும் ஒன்றாக மோதின. இதில் அரசியல் சர்ச்சைக்கு நடுவில் வெளியாவதால் முத்து படத்திற்கும் பாடல்களே இல்லாமல் வெளிவருவதால் குருதிப்புனல் படத்திற்கும் ஒரு சேர எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இவ்விரு திரைப்படங்களில் முத்து படம் மாஸ் ஹிட் அடித்தது. இதுல களிப்பட்டியே வரலையே, கிடைக்கிறது கிடைக்காம இருக்கா, கிடைக்காம இருக்கிறது கிடைக்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட சட்டம் தெரிஞ்சவன் இந்த அம்பலத்தான். உங்க முதலாளிய ஒரே போடு, பழைய முத்து மேல போடு. பிச்சி புடுவ பிச்சி. கொடுத்த வாக்கும் கொடுத்த பொருளும் திருப்பி வாக்குற பழக்கமே எனக்கு கிடையாது. இப்படியாக 15 ஆண்டுகளாக திரைக்களத்தில் ஒரே நாளில் மோதிக்கொண்ட ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் அடுத்து வந்த 10 வருடங்கள் தங்கள் ரசிகர்களுக்கு ஓய்வு கொடுத்தனர். 10 வருடங்கள் கழித்து 2005ஆம் ஆண்டு கமல்ஹாசனின் மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படமும் ரஜினிகாந்தின் சந்திரமுகி திரைப்படமும் ஒரே நாளில் வெளியானது. இவ்விரு திரைப்படங்களில் மும்பை எக்ஸ்பிரஸை ஓவர்டேக் செய்து 700 நாட்கள் ஓடி அசுர வெற்றியை பெற்றது ரஜினிகாந்தின் சந்திரமுகி திரைப்படம்.
அடுத்து வந்த பண்டிகை காலங்களான தீபாவளியும் பொங்கலும் ரஜினி கமல் ரசிகர்களுக்கு ஓர் ஒளியில்லா சுவையில்லா பண்டிகை நாட்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம், கடந்த 15 ஆண்டுகள் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசனின் எந்த ஒரு திரைப்படங்களும் ஒரே நாளில் வெளியாகவில்லை. நீண்ட வருடங்களுக்கு பின் ரஜினிகாந்தின் திரைப்படமும் கமல்ஹாசனின் திரைப்படமும் ஒரே நாளில் 2021 தீபாவளி அன்று வெளிவரும் என்று பேசப்பட்டதால் மீண்டும் திரையுலகில் தீப்பிடித்தது. ஒரு பரபர போட்டிக்கு காத்திருந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமாய் ரஜினிகாந்த் நடித்த அண்ணாத்த திரைப்படம் மட்டும் தீபாவளி அன்று வெளியானது. தன் ஒவ்வொரு பட வெளியீட்டையும் மெகா திருவிழாவாக நடத்திய ரஜினியைப் போலவே பெரும் வெற்றிக்கு காத்திருந்த கமலுக்கும் அதுபோல் வாய்த்தது ஒரு நாள். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் வெளிவந்து திரையரங்கில் தோட்டாக்களை தெரித்தது விக்ரம். தமிழ் சினிமாவில் காளையனுக்கு என்றுமே சரியான போட்டி விக்ரம் தான் எனச் சொன்னது. இன்னும் பல தீபாவளி பொங்கல் திருவிழாக்கள் காத்திருக்கிறது ரஜினி மற்றும் கமலின் சினிமா யுத்தத்திற்கு.